ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனுசு ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டானது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த பலன்களானது ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் முடியக்கூடிய காலகட்டம் வரலும் இந்த பலன்களானது நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தெளிவாக சொல்ல வரணும் அப்படின்னாக்கா ஆண்டு பலன்களை ஃபஸ்ட்டு விட்டுடுவோம். இதுக்கு முன்பாக நடந்த நிகழ்வுகளை ஃபஸ்ட்டு சிந்திப்போம். இதுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வுகள் என்ன அப்படின்றத சிந்திப்போம் ஃபஸ்ட்டா. ஏன்னா 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த விட நல்லா இருக்குன்னு சொல்றதுல பலன்கள் கிடையாது. ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, இதுக்கு பிறகு எப்படி இருக்க போறாங்க, இது உண்மையாக நல்லா தான் இருக்க போறாங்களா, எப்படி இருக்க போகுதுன்றத ஒரு மனிதன் ஒரு உணர்ந்து கொண்டான் அப்படின்னாவே நல்ல வழியில செயல்பட ஆரம்பிச்சுவாங்க. உண்மையாலுமே சொல்ல வரேங்க, என்னோட கணிப்புல இந்த தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையானது கடந்த ஒரு 6 வருட காலகட்டங்கள் மிகப்பெரிய சொல்லனா துயரத்தை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களில் நீங்களும் ஒருவர் இருக்கீங்க. உண்மையாலுமே சொல்ல வர இந்த நேரம் இந்த நொடி பொழுது காலகட்டங்களும் தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையானது மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு ஒரு வாழ்க்கைன்னு தான் சொல்லணும். சாதாரண போராட்டம் மட்டும் சொல்லிட்டேன். இது எந்த மாதிரியான நிகழ்வுன்றது நீங்க உணர்ந்த உங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சுக்கிறீங்க. உண்மையானே கடந்த 6 வருட காலகட்டத்தில் குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு, கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடி ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினர் பகைமை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது, தொழில் செய்து முடக்கங்கள் ஏற்பட்டு போகுது, தொழில் மூலியமா நட்டங்கள் ஏற்படுறது, பொருளாதார விரயத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுது. இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்றதான் விதி. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களோட சுய ஜாதகம் வலிமை பெற்றிருந்தாலும் சரிங்க, ஒரு மனிதன் பிறக்கும் தருவாயில் முன்ஜென்ம கருமாவி பலன்களை எடுத்துக்கிட்டு தான் பிறக்கிறான். அப்படி முன்ஜென்ம கர்மாவி பலன்களை எடுத்துட்டு பிறக்கும் போது அந்த கர்ம பலன்கள்ல யோகத்தை தவிர்த்து அவயோகத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த 7.5 சனி காலகட்டங்கள். அப்ப கடந்த 7.5 வருஷமா 7.5 சனினால நீங்க சித்தி தவிச்சிங்கன்னு தான் சொல்லணும். அப்ப இந்த 7.5 சனி காலகட்டம் தான் முன் ஜென்மத்துல நீங்க என்ன பிறை பயன் செய்திருந்தீங்க, என்ன தோஷங்கள் செய்திருந்தீங்களோ அதுக்கான பலன்களை இந்த நேரத்தில் அனுபவிக்கணும். இவங்க தனுசு ராசி என்பவர்கள்லாம் சொல்லுவீங்க, நான் யாருக்கு என்ன துரோகம் செஞ்சேன், இந்த ஜென்மத்துல யாருக்கும் ஒரு சின்ன துரோகம் செய்யலையே, இருக்கிற மக்கள் யாராவது அவதிப்பட்டாங்கன்னா நானும் அவங்களோட என் குடும்ப உறவுகளா சேர்ந்துக்கிட்டு நானும் கஷ்டப்பட்டேனே, எந்த ஒரு உயிரினத்துக்கும் நான் துன்பம் விளைவிக்கலையே, என்னை ஏன் இந்த தெய்வமானது இந்த தூரம் இந்த அளவுக்கு என்னை வாட்டி வதைக்குது, குடும்பத்தை பிரிச்சிருச்சு, தொழிலை பிரிச்சிருச்சு, கடனை கொடுத்துட்டு யாரெல்லாம் நல்லவங்க நினைச்சோமோ அவங்க எல்லாமே நமக்கு அகென்ஸ்டா மாறிட்டாங்க, வாழ்க்கையில அகல பாதாளத்துல கொண்டு போய் என்னை தள்ளிட்டாங்களே, இந்த கிரகங்களும் இருக்கா, தெய்வங்களும் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மன கலக்கங்களும் இறுக்கத்துல இருக்கக்கூடிய நபர்களை இந்த தனுசு ராசி அன்பர்களும் ஒருவர் ஒன்றுவீங்க. உண்மையாலுமே சொல்ல வரேங்க, இது கடந்த கால நிகழ்வுகள் ஒவ்வொரு மனிதனும் அனுபவித்து தான் தீரணும். அதை நீங்க அனுபவித்து முடிச்சிட்டீங்க. அந்த விட்டவர தொட்டவர அப்படின்றது வருகின்ற 2025 மே மாதம் 14ஆம் தேதி வரலும் இருக்கிறது உண்மை. ஆனால் இந்த ஜனவரி மாதத்திலிருந்து நல்வழியில் நீங்க திட்டம் தீட்டி பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றீங்க. இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தெளிவாக சொல்ல வரேங்க, ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 14ஆம் தேதி காலகட்டம் வரலும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. ஏற்கனவே இழந்துட்டீங்க, அதாவது தொழில் செய்து முடக்கமாயிடுச்சு, தொழில் நட்டமாயிடுச்சு, பொருளாதார விரயங்கள் ஆயிடுச்சு, கடன் சுமைகளும் அதிகமாக வந்துருச்சு, அளவுக்கு மீறி வளங்கள்ல லாக் பண்ணிட்டீங்க. இந்த விதிகள்லாம் இருந்துட்டாலும் கூட இந்த ஜனவரியிலேருந்து மே மாத காலகட்டம் நீங்கள் புதிய தொழில் தொடங்க வேண்டாம், உத்தியோகம் பார்க்க வேண்டாம், ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் மே மாதம் 14ஆம் தேதி மட்டும் பிறக்கட்டும் பாருங்க. வருகின்ற 2025 மே மாதம் 14ஆம் தேதி என்று குரு பயிற்சி நடக்கிறதுக்கு. அந்த குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வர இருக்கார். முத்தான ஒரு குரு பயிற்சி அப்படின்றீங்க. ஏன்னா உங்களோட ராசிநாதனே குரு பகவான், ராசிநாதன் தனக்கு 7ஆம் இடத்திலிருந்து தன்னோட ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களோட குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய மன மகிழ்ச்சிகளும் மன சந்தோஷங்களும் எடுத்த காரியத்தில் ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்களானும் தொடங்க போகுது அப்படின்றது விதிங்க. அதே வேளை 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி பிறகு சனி பயிற்சி நடக்கும்போது சுகஸ்தானத்துக்கு செல்லக்கூடிய சனி பகவான் பழமையான வீடுகளை வச்சுட்டு புதுமையான வீடுகளை கட்டக்கூடிய அமைப்பு உருவாகும். அதே போல 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் தனக்கு 3ஆம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு இருக்கிறார். முயற்சியானது வெற்றிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். 3ஆம் இடமானது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். இது ராகு வந்துட்டா என்னங்க, என்னால முடிகின்ற ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நபர்களா நீங்க மேல உருவெடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நல்ல தெளிவு பெற்ற ஒரு மனிதராக ஆகிருப்பீங்க.
அப்ப இந்த வருட காலகட்டத்திலேயே முதல் தரமான யோகத்தை அனுபவிக்கக்கூடிய நபர்கள் யாருன்னாக்கா இந்த தனுசு ராசியும் துலாம் ராசி நண்பர்கள் தான். அதுல முதலாவதா நீங்க அனுபவிக்கக்கூடிய நபரா நீங்க தான் இருந்துட்டு. அப்ப தனுசு ராசி என்பவர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் இந்த 2025 மே மாதத்திற்கு பிறகு இந்த குரு பகவான் வந்துட்டாருன்னா குருவின் பரிபூர்ண பார்வை உங்க ராசிக்கு படக்கூடிய காலகட்டத்துல குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அடியார் சொத்து சேர்க்கையும் வீடு மனை வாசல் வாங்குவது, வீடு மனை வாசல் கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்வது, இது மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய அமைப்புகளானது உங்களோட வாழ்க்கையில் நிகழும். முக்கியமா கடந்த 7 வருட காலமா நடைபெறாத ஒரு விஷயம்னா 2025 மே மாதத்திலிருந்து 2026 மே மாதத்துக்குள்ள கண்டிப்பா நடைபெறுன்றீங்க. ஒரு தெளிவான சிந்தை பிறக்கும். இது செய்தால் இது நடக்கும். இதுக்கு முன்னாடி தடுமாறி இது செய்தால் நட்டமாயிடுமோ அவமானம் ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி தடுமாறி நின்ற உங்களுக்கு இது செய்தால் வெற்றி தான் அப்படின்றத உங்களுக்கு என்ன அலைகள் தூண்டிவிடக்கூடிய கிரகங்களா உங்க ராசிநாதனே உங்க ராசியை பார்க்கறதுனால இந்த விதிகள் ஏற்படும். உங்களோட மனதில் ஒரு தெளிவு கிடைக்குங்க. எதையுமே நம்மளால சாதிக்க முடியும், மீண்டு வருவேன், வெற்றி பெறுவேன் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்க செயல்பட ஆரம்பிங்க. செயல்படவும் தொடங்கிடுவீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய மன நிம்மதியும் மன சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். அதே போல உங்களோட முயற்சி ஸ்தானத்துக்கு இந்த குரு பகவான் பார்வை கிடைக்கும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம்னால எதிரிகளை வென்று வருவீங்க. முயற்சிகள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் சாதகமா இருக்கும். உங்களோட இளைய சகோதரத்தினால் ஆதாயங்களை ஏற்படுத்தி தரும். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்வை கிடைக்கும். 11ஆம் இடமானது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவுகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகம். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னு 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் வளர்ச்சி, தொழில் மூலமா லாபங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். சொந்த தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். தெளிவாக சொல்ல வரங்க, இந்த தனுசு ராசி அன்பர்கள் கடந்த காலகட்டத்தில் பெரிய தொழில் செய்து முதலீடு போட்டு ஏமாந்து போயிருப்பீங்க. ஆனால் அந்த முதலீடுகள்லாம் இந்த நேர காலத்தில் உங்களுக்கு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்களாக தொடர்ந்து போகுது. ஏன் அந்த 7 வருடத்தில் என்னெல்லாம் இழந்தீங்களோ அந்த இழந்ததை இந்த 3 வருட காலத்தில் நீங்கள் திரும்ப அனுபவிக்கின்ற விதிகள் உருவாகுது. அதுலேயும் முக்கியமாக இந்த 2025 மே மாதத்திலிருந்து 2026 மே மாதத்துக்குள்ளார இழந்த செல்வங்களை மீட்டு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். கொடுத்த பணங்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும். என்னைக்கோ கொடுத்த பணங்கள் இந்த நேரத்தில் உதவிக்கான வாய்ப்பு உருவாகும். எத்தனை கோடி ரூபாய் கடன்களாக இருந்தாலும் இந்த ஒரு வருட காலத்தில் கடன்கள் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உருவாக்குறீங்க. வெகுநாட்டில் எனக்கு திருமணமே நடக்கலையேன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை பேரே எனக்கு இல்லை சார், குழந்தை பேருக்காக காத்துட்டுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. தொழில் நிரந்தரமா இல்லை சார், எது செய்தாலும் தடை போச்சு, கடனாக வந்துருச்சு, இனிமேல் தொழில் தொடர முடியாதான்ற மாதிரி இருக்கு, சொந்த தொழில் செய்கிறதா என்பது தெரியல, தனியார் தொழில் வேலை போடுறதான்னு தெரியலன்ற திட்டத்தில் நிற்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட சுய ஜாதகத்தை தெளிவாக சொல்லுவாங்க. யார் நீங்க பார்க்குறீங்களோ கிடையாதோ தனுசு ராசி அன்பர்கள் தெளிவாக உங்களோட ஜாதகத்தை ஒரு முறை எடுத்து பார்த்துங்க. உண்மையாலுமே நீங்களாம் யோகம் பெற்ற நபர்கள், உங்க தெய்வமே உங்களுக்கு யோகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பா கடந்த 7 வருட காலத்துல உங்களோட சுய ஜாதகத்தை ஒவ்வொரு வருடம் எடுத்து பார்த்து எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்ற மாதிரி உணர்ந்து செயல்பட்டுறதால் கடந்த 7 வருட காலகட்டங்கள் உங்களோட வாழ்க்கை வளம் பெற்றதா போயிட்டு கொண்டு விதிங்க. இல்லை எடுக்கல சார் எல்லாமே இழந்துட்டேன் இப்பதான் நீங்க சொல்றதை கேட்கறேனாக்கா கண்டிப்பா இதுக்கு பிறகாவது உங்களோட சுய ஜாதகத்தை வருடத்துக்கு ஒரு முறை எடுத்து பாருங்க. முக்கியமா இந்த ஜனவரி மாதத்துல உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு இதுக்கு பிறகு நான் எப்படி இருக்கணும், எது செய்யணும், எது செய்யக்கூடாதுன்ற மாதிரி மட்டும் சிந்தித்து செயல்பட ஆரம்பிச்சுட்டுனா எதிர்கால வாழ்க்கை உங்களுக்கு எதையும் குறைகள் இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியுங்க. இந்த வருட காலகட்டத்தில் உங்களுக்கான தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருச்செந்தூர் முருகப்பெருமானை போயிட்டு கடலில் குளிச்சுட்டு அவர்கிட்ட ஒரு வேண்டுதல் எடுத்துகிட்டு வந்திருந்தீங்கன்னாக்கா இந்த வருடத்தில் நடைபெறாத ஒரு சில விஷயங்கள்லாம் கண்முன்னே நடக்கிறத பார்க்க முடியுங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பார்க்க முடியாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.